ஹாய். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பேசிக்காக ஒரு இன்ஸ்டாலேஷன் டியூட்டோரியல் வீடியோ. நான் ஆக்சுவலாக மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸ்க்கு மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு கூகுளில் தேடிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைட்டுக்கு நான் போய்க்கிறேன். இல்லை கரண்ட் வெர்ஷன்ஸ் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ கோயில் 2ங்க வெர்ஷன் இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்லும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ ஹாவ் ரீட் திஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டோன்னா எனேபிள் ஆகும். உங்களோட மேக் வந்து ஆப்பிள் சிப்பாக இருக்கலாம், இல்லை இன்டெல் சிப்பாக இருக்கலாம். எது நெசசரியோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னால் விண்டோஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டுருக்குது. நான் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி மேலே ப்ராசஸ் பார்த்துக்கலாம். அரௌண்ட் 1.5 GB வருது. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும். டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனால் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஹாய். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பேசிக்காக மேக்கில் வந்து ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேசிக்காக அந்த ஃபைல் இருக்கும்ல, அதில் ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணால் போதும். ஓகே, டபுள் டேப் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ரன் பண்ணுற மாதிரி தான் மேக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக இதில் டபுள் கிளிக் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன்ஸில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வந்தாலுமே அது அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இது இந்த ஸ்பாட்லைட் சர்ச் இருக்குல்ல, இதுலேயுமே அது உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். நியர்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பாட்லைட் சர்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ தேடினாலே அது வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்குது. ஜஸ்ட்டு குயிக் வார்னிங் மாதிரி, நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொசீட் பண்ணவான்னு கேட்கும். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேர்ட் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் லோடிங் ஆகும். நான் இது லோட் ஆகணுன்னு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்துச்சு. ஓகே. உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் டேட்டா உங்களுக்கு கூகுள் ஷேர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணல. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் வே இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஓகே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, நியர்லி டோட்டலாக எத்தனை ஜிபி டோட்டலாக இன்ஸ்டால் ஆகுதுன்னு போடல. ஆனால் நிறைய ஃபைல்ஸ் மேபி டவுன்லோட் ஆகலாம். நியர்லி அதை பாட்டுக்கு அது கண்டினியூ ஆகிட்ருக்கும். நியர்லி நான் லாஸ்ட் எண்டு வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் கேஸ் அப் டு டேட் அந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் கொடுத்துடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற கோட் பேஸ் படி நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் தான் யூஸ் பண்ணேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம இதில் எஸ்டிகேன்னு ஒன்று உண்டு, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. அது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ரியாக்ட் நேட்டிவாக இருந்தாலுமே நம்ம பில்ட் எடுக்க முடியும். தட்ஸ் வை இது இன்ஸ்டால் பண்ணுது. ஆக்சுவலாக இப்போ தான் நான் மேக் வந்து ரீசெட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ
பேசிக்காக இன்ஸ்டால் பண்ண போயிருந்தேன். ஜஸ்ட் இதை வீடியோ மாதிரி கவர் பண்ணிக்கலாம், மேபி யாருக்காவது யூஸ் ஆகும் அந்த மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ ரெக்கார்டட் இட். அண்ட் யா, அந்த வீடியோ இது கூட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிளைண்ட்டோட ஆப் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். யா, வில் கவர் இட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.